இந்த வீடியோவில் உங்களோட யூடியூப் சேனலை நம்ம எப்படி ப்ரமோட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ப்ராப்பர் வே, இன்னொன்று வந்து இன்ப்ராப்பர் வே. ப்ராப்பர் வே அப்படின்றதுல பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ, இன்னொன்று பெய்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது இன்ப்ராப்பர் வேல பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி பெய்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ ப்ராப்பர் வேல என்னென்ன மாதிரியான நான் பெய்டு விஷயங்கள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் சோசியல் நெட்ஒர்க்கில் ஷேர் பண்ணிக்கலாம், அல்லது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வச்சுக்கலாம், அல்லது வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி அதில் வந்து நீங்கள் உங்கள் சேனலை ப்ரொமோட் பண்ணலாம், அல்லது டெலகிராமில் ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி அதில் வியூவர்ஸை கொண்டு வந்து அதுக்கு நீங்கள் யூடியூப் சேனலை போட்டு நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். பொதுவாக ஃபேஸ்புக்கு, இல்லை லிங்க்டின், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இது பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கூகுள் ஆட்ஸ் இருக்குது. அது போக வந்து யூடியூப்லேயே வந்து ப்ரொமோஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ப்ராப்பர் வே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைவேட்டாக ஒருத்தட்ட பணம் கொடுத்து உங்களோட யூடியூப் சேனலை வந்து ப்ரமோட் பண்ண வைக்கிறது. ஸோ அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வியூஸ் வந்து டக்குன்னு வந்து ஓவர் நைட்டில் 15,000 வியூஸ் இல்லை 1 மில்லியன் வியூஸ் கூட போகலாம். பட் வந்து அது வந்து அடுத்த நாள் வரும்போது அந்த வியூஸ் வந்து கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ரெண்டாவது விஷயம், அப்படி ப்ரமோட் பண்ணுறதுனால உங்களோட சேனலை வந்து பிளாக் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது. ஸோ நம்ம வந்து ப்ராப்பரான மெத்தட்லேயே நம்ம போனோம்னாக்கா நம்மளுடைய சேனல் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆனாலும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு விஷயமா இருக்கும். எந்த விதமான ஸ்ட்ரைக்ஸும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதை எப்படி ப்ரமோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றினா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சேனலில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து கூகுள் ஆட்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன் ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரமோஷன்ஸ் அப்படின்னு யூடியூப்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த கூகுள் ஆட்ஸுக்கும் ப்ரமோஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத முதல்ல பார்ப்போம். கூகுள் ஆட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணணும். முதல்ல வந்து கூகுள் ஆட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அதை யூடியூபோட லிங்க் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து ஒரு கேம்பெயின்னு ஒன்று கிரியேட் பண்ணணும். நம்ம அந்த கேம்பெயினை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு 200 rupees அப்படி பூஸ்ட் பண்ணலாம். முதல்ல வந்து நீங்கள் அந்த கேம்பெயினுக்குள்ளே ஃபண்டை வந்து ஆட் பண்ணணும். அந்த கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டில் ஆட் ஃபண்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு 1000 rupees வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டில். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த கேம்பெயின் கிரியேட் பண்ணி அந்த கேம்பெயினில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து வீடியோ ப்ரொமோஷன் அப்படின்ற ஒரு பேசிக் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் ப்ரொமோட் பண்ணுவீங்க. அதில் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் 200 போட்டு ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஒன்று ப்ராப்ளம் 200 மட்டும், அது 1000 rupees நீங்கள் ஃபண்ட் ஆட் பண்ணி வச்சுங்க, இல்லை 200 rupees மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி ஒரே ஒரு யூடியூப் வீடியோவை நீங்கள் வந்து கேம்பெயினில் கிரியேட் பண்ணலாம். இல்லாத 5 யூடியூப் வீடியோவை அட் அ டைமில் வந்து நீங்கள் கேம்பெயின் பண்ணலாம். ஸோ செகண்ட் டைம் நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து 200 rupeesக்கு வராது. அது வந்து 3500 அல்லது வந்து ஒரு 800 அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு அமௌண்ட் வந்து ஒன்று காட்டணும். அந்த அமௌண்ட்டை வச்சு மட்டும்தான் நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆட் வந்து 200க்கும், அடுத்த ஆடு 200க்கும், அடுத்த ஆடு 200க்கும் அப்படி நம்ம நினைக்கிற அமௌண்ட்டை போட்டு அந்த வீடியோ ப்ரொமோட் பண்ண முடியல. ஏன்னா நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் ப்ரமோஷன்ஸ், அதாவது யூடியூப்குள்ளேயே உங்களுக்கு ஸ்டூடியோக்குள்ளே போனீங்கன்னாக்கா, அதில் கண்டென்ட்டில் போனீங்கன்னாக்கா அதில் வந்து ப்ரமோஷன் ஒரு ஆப்ஷன் வந்து லாஸ்ட்டாக காட்டும். அந்த ப்ரமோஷனில் நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதே சமயத்தில் இந்த கூகுள் ஆட்டில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னென்ன இருக்குங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ இதில் வந்து இந்த வீடியோ முடிவில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஒருவேளை எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தனாக்கா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இப்போ உங்களுக்கு வந்து நான் வந்து நம்ம கூகுள் ஆட்லேருந்து ஆரம்பிப்போம். கூகுள் ஆட்ஸில் நம்ம எப்படி ஃபஸ்ட்டு ப்ரமோட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய அந்த கூகுள் ஆட் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு கேம்பெயின் நான் க்ரியேட் பண்ணப்போ அதில் வந்து நான் வந்து 200 rupees வந்து ஆக்சுவலாக வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 200 rupees பார்த்தீங்கன்னா 157.18 எடுத்திருக்கு. 69 வியூஸ் தான் போயிருக்கு. ஓவராலாகவே வெறும் 69 வியூஸ் தான். இந்த ஆட் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 days அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். 5 நாளைக்கு மட்டும் இந்த ஆட் வந்து 200 rupeesக்கு வந்து இது வந்து ஸ்பெண்ட் ஆகிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ஆவரேஜாக ஒரு வியூவுக்கு எவ்வளோ காஸ்ட் எடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து சிபிவின்னு இருக்கும், காஸ்ட் பெர் வியூ அப்படின்னு இருக்கும். அது வந்து 2.28 ₹2.28 வந்து ஒரு வியூவுக்கு வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து 1000 rupees வந்து நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருந்தேன்னு உங்கள்கிட்ட சொன்னேன். ஸோ 1000 rupees ஆட் பண்ணதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து 524 rupees and 99 paisa வந்து அதில் பேலன்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா 475 rupees வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக வந்து கூகுள் ஆடில் நான் ஒரே ஒரு 200 மட்டும்தான் போட்டு ஒரு ஆட் வந்து க்ரியேட் பண்ணேன். மற்ற ஆட் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வந்து நான் வந்து யூடியூப்லேயே இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடியோவில் இருக்கக்கூடிய ப்ரமோஷனில் தான் நான் ஆட் க்ரியேட் பண்ணேன். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ
இப்போ வந்து இந்த யூடியூப் ஸ்டுடியோக்குள்ள நீங்க போயிட்டீங்க அப்படின்னாக்கா அதுல வந்து கண்டென்ட்டுக்குள்ள வாங்க. கண்டென்ட்டுக்குள்ள வந்தீங்கன்னாக்கா அதுல வந்து லாஸ்ட்ல ப்ரமோஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த ப்ரமோஷன்ல ஆல்ரெடி வந்து நான் வந்து ஒன் ஒரு 2 ஆட் தான் ஆக்சுவலாக. அந்த ஃபர்ஸ்ட் ஆட் வந்து நான் வந்து ஃபண்ட் ஆட் பண்ணாமே நான் கிரியேட் பண்ணேன். அது ஆக்சுவலாக ஏதாவது ஒன்று நமக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தேன். ஓரளவுக்கு போச்சு. ஆனால் செகண்ட் அண்ட் தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு தடவையுமே வந்து 200 ருபீஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆட்ல வந்து நான் 200 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி, ஸோ இந்த ஆட்ல வந்து நான் வந்து 200 ரூபா ஸ்பெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 டேஸ் 200 ரூபாய்க்கு 15 நாள் வந்து நான் டைம் வந்து கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து 177 ருபீஸ், அதாவது 177 ரூபா 59 பைசா செலவாயிருக்கு. மீதி காஸ்ட் அதாவது 200 ருபீஸ் நம்ம வந்து ஆட் பட்ஜெட்ன்ற போட்டாலும் அதில் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு, அந்த தேதிக்குள்ளே அது எவ்வளவு அதை எடுத்திருக்கு அப்படின்றத மட்டும் தான் கால்குலேட் பண்ணும். மீதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ரிட்டர்ன் வந்துடும். ரிட்டர்ன் வராது ஆக்சுவலாக வந்து அது வந்து கால்குலேட் ஆகாது. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வீடியோ வந்து ஒரு ஆடாக ஓடும். ஆக்சுவலாக வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக உங்கள் யூடியூப் சேனலில் யாராவது ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்களோட சேனலில் இல்லது நார்மல் யூடியூப் வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னாக்கா உங்கள் ஆட் வந்து அதில் ப்ளே ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30 செகண்ட்ஸ் ஆட் வந்து அதில் வந்து போகும். அப்புறம் ஸ்கிப் பண்ணும். அதாவது 1 2 3 ஒரு 2-3 செகண்டுக்குள்ளேயே வந்து ஸ்கிப் ஆப்ஷன் காமிக்கும் உங்களுக்கு, ஒரு 5 செகண்டுக்குள்ளே. அந்த ஸ்கிப் ஆப்ஷனை வந்து அவங்க ஸ்கிப் பண்ணாமல் உங்கள் ஆடு வந்து கண்டினியூ ஆச்சுன்னா மட்டும்தான் இந்த ஆடை வந்து அவங்க வந்து காஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து காஸ்ட்டை எடுத்துக்குவாங்க. அப்படி ஸ்கிப் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா உங்களோட அக்கௌண்ட்டில் இருந்து அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் ஆகாது. ஸோ அப்படி தான் இந்த ஆட் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ப்ரமோஷனில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 177 ரூபா 59 காசு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இம்ப்ரெஷன் பாருங்கள், 8340 இம்ப்ரெஷன் வந்துருக்கு. ப்ரமோஷன், இந்த ப்ரமோஷனால் கிடைச்ச வியூஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 183 பேர் இந்த ப்ரமோஷனில் வியூஸ் பார்த்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரமோஷனால நமக்கு கிடைச்ச சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 22 சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு கிடைச்சிருக்காங்க. வெறும் 177 ரூபாய்க்கு 22 சப்ஸ்கிரைபர். இதுவே வந்து நீங்கள் வந்து கூகுள் ஆடில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து, ஸோ இந்த கூகுள் ஆட்ல வந்து நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை 6ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சு ஜூலை 13ஆம் தேதி கிட்டத்தட்ட வந்து 7 8 9 10 11 12 13 7 நாள் தான், அதாவது ஒரு வாரம் தான் அந்த ஆட் வந்து ரன் ஆயிருக்கு. 200 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இந்த 200 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் இம்ப்ரெஷன் வந்து 407 தான். ஆனால் இதே வந்து நீங்கள் 8000 சம்திங் இருக்குது இதில் ப்ரமோஷனோட இம்ப்ரெஷன். இதில் வந்து ப்ரமோஷனோட இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 407 தான் இருக்குது. அதே மாதிரி இந்த 407 இம்ப்ரெஷனில் எவ்வளவு வந்து வியூஸ் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 69 பேர் தான் பார்த்துருக்காங்க. அதே சமயத்தில் நீங்கள் இங்கே ப்ரமோஷனில் பார்த்தீங்கன்னாக்கா 183 பேர் பார்த்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு வியூவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ₹2.28 வந்து ஸ்பெண்ட் ஆயிருக்கு. எவ்வளவு டோட்டலாக இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 177 ரூபாய்க்கு நமக்கு வந்து 8000 இம்ப்ரெஷன் கிடைச்சது. ஆல்மோஸ்ட் 183 பேர் பார்த்துருக்காங்க, 22 சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்கு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 157 ரூபா 18 காசு ஸ்பெண்ட் ஆயிருக்கு. ஆனால் இதில் கிடைச்ச இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா 407 அண்ட் இதில் கிடைச்ச வியூஸ் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 69 தான் கிடைச்சிருக்கு. ஸோ இதில் வந்து பெருசாக வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு பெரும்பாலும் வந்து எதுவுமே கிடைக்கல. அதாவது நம்ம பார்த்த வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைபராக நமக்கு கன்வெர்ட் ஆகலை. ஸோ பெஸ்ட் வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த யூடியூப்ல இருக்கிற இந்த ப்ரொமோஷனை பயன்படுத்தி நீங்கள் ப்ரொமோட் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு நல்லாவே வந்து உங்களுக்கு அதில் பலன் கிடைக்கும். இன்னொன்று கூகுள் ஆட்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து 200 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இப்போ நான் வந்து ஒரு நியூ கேம்பெயின் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்டுறேன். அகைன் வந்து 200 ருபீஸ் போட்டு நம்ம வந்து இந்த கூகுள் ஆட்ல ப்ரொமோட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது என்ன சொல்லுதுன்னு நீங்கள் பாருங்க. ஸோ கிரியேட் அ கேம்பெயின் வித்தவுட் அ கோல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிரியேட் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. அதாவது ஆப், வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து நம்ம வீடியோ அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் கேம்பெயின் பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ வியூஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இதுதான் பெரும்பாலும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்தவொடனே இதை கிளிக் பண்ணிடுவோம். ஆனால் லாஸ்ட்டில் வந்து புதுசாக வந்து இன்னொன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. அதாவது யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் என்கேஜ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை பற்றினதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த வீடியோ வியூஸ்குள்ளே போவோம். ஸோ இதில் நீங்கள் கண்டினியூ கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ இதை வந்து காமிக்கும். இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேம்பெயின் கிரியேட் பண்ணி கேம்பெயின் நேம் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். நம்ம என்னென்ன கண்ட்ரீஸில் வந்து நமக்கு வந்து இந்த கேம்பெயின் வந்து டெலிகாஸ்ட் ஆகணும் அப்படின்றத சொல்லுவோம். அப்புறம் என்னென்ன லாங்குவேஜ், அதாவது என்ன லாங்குவேஜ் உங்கள் வீடியோ இருக்கோ அந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணிங்க. அதாவது எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் அவங்க தமிழ் பேசுகிறவங்களா இருந்தால் தான் அந்த தமிழ் வீடியோ பார்ப்பாங்க. ஸோ அதில் வந்து தமிழ் அப்படின்ற வார்த்தையை செலக்ட் பண்ணிக்கணும் நம்ம.
அப்புறம் வந்து இந்த பிட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கன்வர்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. டெய்லி வந்து 200 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஆனால் இதுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, கன்சிடர் இன்க்ரீசிங் யுவர் பட்ஜெட் டு 883 rupees 0.99 paisa ஆர் ஹையர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனைனாக்கா, நீங்கள் அகைன் வந்து 200 rupeesக்கு நீங்கள் ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ண முடியல அதில். ஸோ அது என்ன காமிக்குது அப்படின்னாக்கா, அதுவே வந்து ஒரு பட்ஜெட்டை வந்து நமக்கு வந்து ரெஃபர் பண்ணுது. ஸோ பெரும்பாலும் வந்து நீங்கள் எந்த வீடியோ வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒருவேளை நீங்கள் ஒரு ஷாப்பை போய் இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு டாக்டரை இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க, அல்லது வேற யாராவது இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா, மேக்ஸிமம் வந்து அந்த வீடியோ நீங்கள் ப்ரமோட் பண்ணாதீங்க. அது வந்து ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இன்னொருத்தருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஆயிரும். ஸோ பெரும்பாலும் வந்து நீங்கள் பர்சனலாக நீங்கள் ஒரு டாபிக் எடுத்து பேசியிருக்கீங்க அப்படின்னாக்கா, அந்த மாதிரி வீடியோஸை ப்ரமோட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ப்ரமோட் ஆவீங்க. ஒருவேளை ஒரு ஷாப் இன்டர்வியூவை வந்து ஒரு ஷாப்பை போய் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் எல்லாமே சொல்லி அந்த வீடியோவை தூக்கி நீங்கள் ப்ரமோட் பண்ணிங்கன்னா, அந்த ஷாப்புக்கு வந்து அது ப்ளஸ் ஆயிரும். அந்த ஷாப்புக்கு வந்து அது நேம் கிடைக்குமே ஒழிய, பட் உங்களோட பர்சனலாக அது வந்து பெருசாக இம்ப்ரூவைஸ் பண்ணாது. ஸோ பெரும்பாலும் வந்து அது வந்து இன்னொன்று ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஒரு கமர்ஷியல் ஷாப்புக்கு நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஆயிரும். ஸோ வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறது வந்து ஃப்ரீ கிடையாது. நீங்கள் வந்து அதுக்கான உழைப்பு போட்டிருக்கீங்க. அதனால் வந்து பர்சனலாக இப்போ நான் வந்து இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னாக்கா, ஒரு ப்ரொமோஷன் கைண்ட் ஆஃப் விஷயம். இதில் நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் இந்த வீடியோவை ப்ரொமோட் பண்ணாக்கா என்னோட ஃபேஸ் வந்து ப்ரொமோட் ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட். உங்களுக்கு ப்ரைவேட் கமர்ஷியல் பிளேஸை நீங்கள் வந்து ஷூட் பண்ணி அதை வந்து ப்ரொமோஷன் ஆப்ஷனில் யூஸ் பண்ணி அவங்களுக்காக ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்காதீங்க. அப்படி ஒருவேளை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா, அவங்கள்ட்ட வந்து ஒரு மோரார்லெஸ் ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த வீடியோ வந்து நான் ப்ரமோட் பண்ண போகிறேன்னு வச்சுங்களேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து காப்பி கொடுத்துக்குவோம். இந்த லிங்க்கை காப்பி பண்ணியாச்சு. இப்போ இந்த கேம்பெயினில் வந்து இந்த லிங்க்கை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கீழே வந்தோம்னாக்கா, இதுக்கு வந்து இந்த கேப்ஷன் இதெல்லாம் ரெக்வயர்டுன்னு கேட்கும். நமக்கு சப்ஸ்கிரைபும் போட்டுக்கிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் அப்படின்னு நம்ம வந்து இது அது ஆக்சுவலாக வந்து நம்ம சேனல் வந்து ப்ரொமோஷன் ஆகும்போது கீழே வந்து ஒரு பட்டன் தெரியும் நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ இந்த பட்டன் வந்து என்ன பட்டனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இங்கே வந்து டைப் பண்ணுறோம். சப்ஸ்கிரைப் அப்படின்னு போட்டோம்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ இந்த வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனல் யூஆர்எல் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, அதே யூஆர்எல் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். வந்துடும் நமக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெட்லைன் கேட்குது. அதை வந்து ஓரளவுக்கு ஃப்ரீயாக விட்டுருங்க. எது ரெக்வயர்டோ நீங்கள் அதை மட்டும் ஃபில்அப் பண்ணால் கூட இது போதுமானது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் என்னென்னு கேட்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கீங்களோ, இந்த வீடியோ எடுத்திருக்கீங்க, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்து நீங்கள் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பீங்க நார்மலாகவே எல்லா வீடியோவுக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு அந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்க மாதிரி அப்படின்னு தெரிஞ்சதுனாக்கா நீங்கள் வந்து அதை ஷார்டன் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. ஸோ பெரும்பாலும் வந்து இது வந்து நீங்கள் புதுசாகலாம் டைப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வீடியோவில் என்ன போட்டிருக்கீங்களோ அதை வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து எண்டு டேட்டு வந்து நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஒரு ஆகஸ்ட் 10th வரைக்கும் கொடுத்துக்கிறோம். நம்ம ஜூலை 29 அன்னைக்கு, ஆமாம் இன்னைக்கு ஜூலை 29லேருந்து ஆகஸ்ட் 10th வரைக்கும் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து இங்கே கீழே கிரியேட் கேம்பெயின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா இந்த அமௌண்ட்டை பாருங்கள். அதாவது மினிமம் பட்ஜெட், அதாவது பெர் டேக்கு பார்த்தீங்கன்னாக்கா 289.81. ஸோ ஒரு நாளைக்கு 289 ரூபா நீங்கள் போட்டால் மட்டும்தான் இது வந்து ஆடாக கிரியேட் ஆகும். 89 ரூபா. அப்போ நம்ம 10 நாள் போட்டோம்னா அப்போ 10 நாளைக்கு கணக்கு பண்ணி அவங்க எவ்வளவு போட சொல்கிறாங்கன்னா 883 ரூபா நீங்கள் அமௌண்ட்டு போட்டால் தான் இந்த கேம்பெயின் வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் நான் வந்து இந்த யூடியூப் ப்ரமோஷனுக்குள்ளேயே போயிட்டு இங்கேயே வந்து நம்ம ஒரு விஷயத்த ப்ரமோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி வந்து நான் ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கேம்பெயினில் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பாஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போதைக்கு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா சேம் கொடைக்கானல் ஹோம்மேட் சாக்லேட் அப்படிங்கிற அந்த வீடியோ வந்து லேட்டஸ்ட்டாக அதான் பண்ணணுமா, அதை போட்டாச்சு. ஸோ இதை வந்து என்னென்ன கண்ட்ரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா அதோட லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் அப்படின்றதையும் செலக்ட் பண்ணி, தமிழ் பேசுகிறவங்க இந்த வீடியோவை பார்த்தா போதும் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிட்டேன். பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 200 அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டேன்.
ஸோ இப்போ இந்த கேம்பெயினை வந்து நான் பாஸ் பண்ணி வச்சிருக்கேன், இதை கிரியேட் பண்ணி. இது ஒன்றும் கிரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் இது. ஸோ அந்த ஈஸியான மெத்தட் என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். ஸோ இங்கே வந்து நியூ ப்ரொமோஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஆடியன்ஸ் க்ரோத்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து எந்த வீடியோ ப்ரமோட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோவை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. இப்போ வந்து அதே சேம் ஹஸ்கி வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்க, ஹஸ்கி வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. இந்த எடிட் ப்ரொமோஷன் ஹெட்லைன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து வேணால் நீங்கள் சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம் வேணும்னா. அது தேவையில்லை அப்படின்னாக்கா ஃப்ரீயாக விட்டுறலாம் நீங்கள். ஸோ இங்கே சப்ஸ்கிரைபுங்கிற ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காகவே கீழே வந்துடும், நீங்கள் அதை டச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா என்னென்ன கண்ட்ரி, இப்போ ஸ்ரீலங்கான் இருக்குது, மலேசியா கொடுத்தீங்கன்னாக்கா மலேசியா செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சிங்கப்பூர். ஸோ இங்கெல்லாம் வந்து தமிழ் பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நமக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த கண்ட்ரி நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் வந்து என்ன லாங்குவேஜ் பேசுகிறவங்க நம்ம வீடியோ பார்க்கணுன்னாங்க, நம்ம இந்த வீடியோவில் தமிழ் தான் பேசிக்கிறோம். ஸோ தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறோம். ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னாக்கா, இந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்க தமிழ் பேசுகிறவங்க நம்ம வீடியோவை பார்த்தா போதும் அப்படின்னாக்கா அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணி இந்த வீடியோ வந்து ப்ரமோட் ஆகும். ஸோ அவங்கள டார்கெட் பண்ணி ப்ரமோட் ஆகும் போதும் அந்த வீடியோவை அவங்க ஸ்கிப் பண்ணாமல் ஒரு 1 மினிட் அல்லது 30 செகண்ட்ஸுக்கு மேலே அவங்க பார்த்தாங்கன்னாக்கா தான் நமக்கு வந்து சார்ஜ் எடுப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சார்ஜ் எடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். இப்போ இந்த எடுத்தவொடனே 3500 காமிக்கும். நம்ம அதை நினச்சி பயப்பட தேவையில்லை. இதில் வந்து 200 அப்படின்னு போட்டால் போதும். ஸோ நம்ம இது அக்கௌண்ட்டில் வந்து ஆல்ரெடி வந்து அமௌண்ட் இருக்குது. ஸோ அந்த அமௌண்ட்டில் வந்து 200 ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இப்போ எஸ்டிமேட் டேட் காமிக்கும். நம்ம வந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் இந்த வீடியோ வந்து ப்ரமோட் ஆகணும் அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ அதே போக இப்போ வந்து 200 நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னாக்கா இப்போ வந்து 300லேருந்து 110 ப்ரொமோஷன் வியூ, அதாவது 1100 ப்ரொமோஷன் வியூஸ் வரைக்கும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க 200 ரூபாய்க்கு. ஸோ இப்போ நம்ம வந்து எண்டு டேட் என்ன அப்படிங்கிறத ஆகஸ்ட் வந்து 12 அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அப்போ ஆகஸ்ட் 17 போடுவோம். ஸோ எத்தனை நாள், இன்னைக்கு வந்து ஜூலை 29. அப்போ ஆகஸ்ட் 17 வரைக்கும் இந்த ஆடு ஓடும். அப்போனாக்கா பாருங்க 330 வியூஸ்ல இருந்து 980 வியூஸ் வரைக்கும் நமக்கு கிடைக்கும், இதே 200 ருபீஸ்க்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இதை வந்து ப்ரொமோட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னாக்கா ப்ரொமோட் பண்ணும்போது அவங்க பட்ஜெட் வந்து ஹையராக கேட்டாங்க இல்லையா, இங்கே அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. இங்கே 200 போட்டோம்னா 200 தான். ஸோ இப்போ இந்த 200 போட்டுட்டு நீங்கள் ப்ரொமோட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னாக்கா ஸோ உங்களோட ஆடு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரமோட் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இந்த ஆப்ஷன், இந்த பெண்டிங் ஆப்ஷன் வந்து எப்படின்னாக்கா இந்த ஆடை வந்து இந்த யூடியூப் வந்து அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆட் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன எண்டு டேட் கொடுத்துருக்கோமோ அது வரைக்கும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரன் ஆகும். அதுக்கப்புறமா நம்மளுடைய வியூஸ் க்ரோத், அதனால் நமக்கு கிடைச்ச சப்ஸ்கிரைபர்ஸ், இது எல்லாமே நம்ம காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ப்ரமோட் பண்ணியிருக்கேன், ஆனால் அது வந்து பாதியிலே பாஸ் பண்ணிட்டேன். அது வந்து வெறும் 23 ரூபா தான் ஸ்பெண்ட் ஆகிருக்கு. 1414 இம்ப்ரெஷன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. 39 வியூஸ் வந்து அதில் வந்திருக்கு. 2 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. வெறும் 23 ரூபாய்க்கு 2 சப்ஸ்கிரைபர் நமக்கு கிடச்சிருக்காங்க. அதாவது மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்த அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணக்கூடாது. இப்போ நான் வந்து குழந்தைகளை பற்றி குழந்தைகளை வளர்க்குறத பற்றி ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். ஹவு டு க்ரோ யுவர் சைல்டு அப்படின்ற கான்செப்டை வச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுவும் குழந்தைகளுக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்கணும், என்னென்ன சொல்லிக் கொடுக்கக்கூடாது, ஒரு இப்போ 10th படிக்கிற இல்லை 12th முடிக்கிற வரைக்கும் ஒரு குழந்தை ஒவ்வொரு கிளாஸ்லையும் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து நான் ப்ரொமோட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அந்த ப்ரொமோட் பண்ணதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க வந்து எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னாக்கா, இந்த மாதிரி வந்து மெடிக்கல் சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் பேசும்போது வந்து அந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து நான் அதை பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதை ப்ரொமோட் பண்ணல. ஆனால் அதுவே ப்ரொமோஷன் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு நமக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறம். அதில் பார்த்தீங்கன்னா 23 ரூபா ஸ்பெண்ட் ஆயிருக்கு. 1414 இம்ப்ரெஷன் கிடச்சிருக்கு. நமக்கு 39 வியூஸ் போயிருக்கு. 2 சப்ஸ்கிரைபர்ஸ் அதனால கிடச்சிட்டாங்க, அதாவது இந்த ப்ரொமோஷன்னால. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கிரிட்டீரியா வந்து இதில் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து ப்ரமோட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நமக்கு வந்து அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நமக்கு தெரிய வரும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நான் நம்ம கொடைக்கானல் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து நான் வந்து ப்ரொமோட் பண்ணலை. இந்த கொடைக்கானலில் எடுத்த இந்த சாக்லேட் ஷாப் வீடியோ ப்ரொமோட் பண்ணல. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஆர்கானிக்காக வந்து என்ன வியூஸ் வந்து போகுது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிடுவோம் அப்படின்றதுக்காக வந்து நான் அதை ப்ரொமோட் பண்ணாமல் விட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 1 டே தான் ஆகுது. நேற்று தான் 48 ஹவர்ஸ் தான் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இந்த வீடியோ வந்து ஆல்மோஸ்ட் ப்ரமோட் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுதுனாக்கா 48 ஹவர்ஸ் தான் ஆகுது.
ஸோ அதில் வந்து நமக்கு 105 வியூஸ் போயிருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆர்கானிக்காகவே. வாட்ச் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1 மணி நேரம் 8 நிமிஷம் மாதிரி பார்த்துருக்காங்க. 2 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருக்கு. ஸோ இதை வந்து நான் ப்ரமோட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வந்து ஆர்கானிக்காக எவ்வளோ வியூஸ் போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து நம்ம ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரமோஷன் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ ப்ரமோஷனுக்குள்ளே வந்து நான் அதை வந்து கொண்டு வந்துட்டேன். ஆனால் வந்து இதை வந்து பாஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதாவது நீங்கள் வந்து இந்த ஆட் வந்து நீங்கள் ப்ரமோட் பண்ணாலும், இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து ப்ரமோட் பண்ணாலும் இதை வந்து நீங்கள் வந்து அப்ரூவல் பண்ணதுக்கு அப்புறம் கூட நீங்கள் இந்த வீடியோ வந்து போதும் நம்ம ப்ரமோட் பண்ண அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த ஆப்ஷனில் போய் நீங்கள் வந்து பாஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து ரெஸ்யூம் ப்ரமோஷன் அப்படின்னு போட்டேன்னு வச்சுங்களேன், இதை சேவ் கொடுத்தோன்னாக்கா இப்போ நீங்கள் பேக் வந்து பாருங்கள், இந்த ஆடு வந்து ஆக்டிவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆடு வந்து ஆக்டிவ் ஆகி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒருவேளை இந்த ஆடு வந்து நமக்கு வந்து ரன் ஆக வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாக்கா அகைன் வந்து நீங்கள் எடிட்டிங் இந்த டீட்டெயில் ஆப்ஷனில் போய்ட்டு இந்த ஆக்டிவ்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கனாக்கா இங்கே வந்து பாஸ் ப்ரமோஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து பாஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா அது வந்து இந்த ஆடு வந்து ப்ரமோட் ஆகாது, அதோட பாஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த அமௌண்ட்டை வந்து வேறு ப்ரொமோஷனுக்கு வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒன்று பெண்டிங்கில் இருக்குது. மேபி அந்த பெண்டிங்கை வந்து ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம் அது எவ்வளோ ப்ரமோட் ஆகுதுங்கிறதையும் நான் உங்களுக்கு செக் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிக்குள்ளே நீங்கள் ஒரு வேலை வர்றீங்க, உங்கள் யூடியூப் சேனலை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா மேக்ஸிமம் வந்து அந்த யூடியூப் ப்ரொமோஷனே நீங்கள் பயன்படுத்துங்க. நீங்கள் கூகுள் ஆடுக்குள்ளே போய் கேம்பெயின் கிரியேட் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறதை தவிர்த்துருங்க. ஏன்னா அதில் கிடைக்கிற இம்ப்ரெஷன், அதில் கிடைக்கிற வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஆவரேஜ், அதாவது சிபிவின்னு சொல்லுவாங்க, காஸ்ட் பெர் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே 2 ரூபா போகுது. பட் கம்பேர் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதில் எவ்வளோ நம்ம காஸ்ட் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சின்னதாக வந்து ஒரு கால்குலேட் பண்ணி நம்ம பார்ப்போம். இதே வந்து நீங்கள் யூடியூப் ப்ரொமோஷனில் பார்த்தீங்கன்னாக்கா 1 ரூபா 3 காஸ்ட் தான் உங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் ஆகுது. ஸோ காஸ்ட் பெர் வியூவே வந்து ரொம்ப கம்மியாகுது. அதே சமயத்தில் உங்களுக்கு அதிகமான பலனும் இதில் கிடைக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் யூடியூப் ப்ரொமோஷனே யூஸ் பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் போட்டு அமுக்கி விட்டுருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இது போல் அடுத்த வீடியோவிலே நான் உங்களை சந்திக்கிறேன் வேறு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.